உலகத்தில் பலனிழந்து போகும்போதெல்லாம், மனதளவில் அதைரியப்படும் போதெல்லாம், ஆமே நம்முடைய வேதனைகள், பிரச்சனைகள், ஆமே நமக்கு முன்பதாக இருக்கிற எதிர்கால சவால்கள் இதெல்லாம் நினைச்சு நம்ம சோர்ந்து போகும்போது நம்மளை லிட்டரலா பலப்படுத்தக்கூடியது அவருடைய கரத்திலே தான் இருக்கிறது. அது அவருடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. இரண்டாவது, அவர் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தைகள். கரங்கள் ரெண்டையும் உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி, உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக நன்றி. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி, உம்முடைய வல்லமைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளும் உம்முடைய வல்லமையும் ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகிற போதெல்லாம், நாங்கள் பலவீனப்படுகிற போதெல்லாம், எங்களாலே தாங்கிக் கொள்ள முடியாத ஆண்டவரே நெருக்கங்கள் வருகிற போதெல்லாம் எங்களை பலப்படுத்துகிறது, எங்கள் உள்ளத்தை பலப்படுத்துகிறது. தொடர்ந்து நாங்கள் செயல்படுவதற்கு வேண்டிய ஆமென் பலனை எங்களுக்கு தருகிறது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி, உம்முடைய வல்லமைக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றுரை செய்தவரை ஆராதிப்போ, ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை எல்லாரும் கையை உயர்த்தி சில நிமிடம் ஆராதிக்க போகிறோம். இன்னொரு என்றுரை செய்தவரை ஆராதிப்போ, ஆவி ஆராதனை. என்றுரை செய்தவரை எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் ஜீவன் பெற்றுக்கொண்டே. சொல்லுங்க, எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் ஜீவன் பெற்றுக்கொண்டே. எனக்காக அவமானம் அடைந்து உங்க சிலுவையிலே பங்கு பெற செய்தி. எனக்காக அவமானம் அடைந்து உங்க சிலுவையிலே பங்கு பெற செய்தி. ஆராதனை, 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 ஆராதனை. நல்ல ஆண்டவரே, மீதம் இருக்கிற நேரங்களிலே உங்க கிருபை பிரசன்னம் எங்களை நிரப்பட்டோம். ஆமேன். சுரேஷ் பியூலா, அவங்களுடைய மூத்த பையன் ஜெஸ்ரின் ஜூடா, ஆமேன், ஸ்தோத்திரம். அவங்களுடைய பிறந்த நாளுக்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நாளைக்கு புதிய ஆண்டை தம்முடைய மகன் காணும்படிக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஜூடாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவனுடைய புதிய ஆண்டை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடும். நன்மைகள் கிருபைகளினால நீ நிரப்போம். தேவ ஆசீர்வாதம், தேவ தயவு, தேவனுடைய பாதுகாப்பு ஆண்டவரே அருமையான பிள்ளையின் மேல தங்கி இருக்கட்டும். சுகம் பலனை கொடும். ஞானம், கிருபை, அபிஷேகம், உம்முடைய வல்லமை கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். அதுபோல சாமுவேலுக்காக, கவிதாக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். வேலை நிமித்தம் சாமுவேல் இன்றைக்கு இரவில் சேலத்துக்கு பிரயாணப்பட இருக்கிறான். சில நாட்களோ, சில மாதங்களோ, சில வருடங்களோ அங்கே திரும்ப அவர்கள் வேலைக்கு போகிறார்கள். அவருடைய பிரயாணங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். சாமுக்காக ஆண்டவரே, கவிதாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலை நிமித்தம் ஆமென் சேலம் செல்லுகிற உம்முடைய மகனோடு கூட உம்முடைய கரம் இருக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகம் இருக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாக்கோபை போல 2 பரிவாரங்களோடு கர்த்தர் திரும்பி வர செய்வீராக. ஆமென். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை.
ஆமென். நீ சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் நீர் மகிழ்ச்சியாக்கி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய தயவு அருமையான பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும். கவிதாவுக்கு நீர் கொடுத்து வருகிற சுகத்திற்காக நன்றி. தொடர்ந்து சுகப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய நன்மை சுதந்திரங்களினாலே நிரப்பி ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். தொடர்ந்து ஆமென். நாங்கள் வாசிக்க இருக்கிற வேத பகுதி எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. உமக்கு கொடுக்க இருக்கிற காணிக்கை தசம பாகங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்ற வண்ணமாக ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 143 சங்கீதம். சங்கீதம் 143 வசனம் பிரதி வசனமாக வாசிப்போம். வாசித்த பிறகு ஒரு பாடலை ஆட கேட்கும்போது காணிக்கை தசம பாகங்களை செலுத்தலாம். சங்கீதம் 143. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும். என் ஆவி தோய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன். ஆமேன். உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே. மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உயர்வான நேரத்திலும் என் தாழ்வின் பாதையிலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். உயர்வான நேரத்திலும் என் தாழ்வின் பாதையிலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும்.
பரிசுத்த நாமத்தில் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆசிர்வாதங்கள் இந்த புதிய மாதத்தின் எல்லா நாட்களும் நம்மோடும், நம்முடைய குடும்பத்தினரோடும், வேலைகளோடும், நம்முடைய எல்லா பிரயாணங்களோடும் தங்கியிருந்து நம்மை நடத்தட்டும். நமக்கு சபையில் 40 நாட்கள் உபவாச ஜெபங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த ஸ்தோத்திரம் 4 நாட்களும் நல்ல ஒரு ஆரம்பத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். 3 வேளைகளிலையும் ஜெபம் நடக்கிறது. காலையில் 5:30 6:30 வரைக்கும் ஆன்லைன் வழியாகவும், பகலில் 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் சபையில் நேரடியாகவும், திரும்ப 3வது நேர ஜெபமாக மாலை 7 8 மணி வரைக்கும் சபையில் நேரடியாகவும் நடைபெறுகிறது. நல்ல ஒரு ஆரம்பம். 4 நாட்களும் ஆட்களை, தேவ பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் 2 குடும்பங்கள் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். எல்லாருமே உபவாசம் இருக்கிறோம். ஆனால் அந்த ஒவ்வொரு நாளுக்கும் 2 குடும்பங்களை பொறுப்பாக வைத்து அவர்கள் உபவாசித்து ஜெபிக்க சொல்லியிருக்கிறோம். அவர்களும் ஜெபித்து வருகிறார்கள். அதுபோல் மறுபடியும் நாளையிலிருந்து நமக்கு 6வது நாள் ஜெபம் ஆரம்பமாகும். நாளைக்கு 2 நாள் யார் உபவாசம் இருந்து ஜெபிக்கணுமோ நீங்கள் முடிந்த வரைக்கும் சபையில் வாய்ப்பு இருந்தால் 3 வேளை ஜெபங்களிலையும் கலந்து கொண்டு நீங்கள் ஜெபிப்பதற்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். வாய்ப்புகள் இல்லாத பட்சத்தில் ஏதாவது குறைந்தபட்சம் 1 நேர ஜெபத்திலையாவது நீங்கள் கலந்து கொள்ள ஜெபிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். காரணம், இது ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல ஒரு நாட்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொண்டு ஜெபித்து தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தைகளில் ஒன்று, நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மாற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. சிலர் முகங்களை உபவாச நேரங்களில் புதிதாக, ஆட்கள் பழசு தான், ஆனால் புதுசாக மாலை நேர ஜெபங்களில், பகல் நேர ஜெபத்தில் வந்தீங்க. அது சந்தோஷம். அது தொடரட்டும். சந்தோஷம்னோடனே அது நின்றக்கூடாது, தொடரணும். எல்லாருமே நீங்கள் குறைஞ்சபட்சம் அந்த மாலை நேர ஜெபத்திலையாவது குடும்பமாக பங்கு பெறுவதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்க. செய்யலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். செய்யுங்க, உபவாசம் இருங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அதிகாலை ஜெபம் ஆன்லைனில் தான் நடக்குது. அதனால் நீங்கள் அந்த வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் இருக்கிற நிலையிலேயே ஜெபிக்கலாம். நல்லா அதையும் பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதுபோக வழக்கமான நம்முடைய ஜெபங்கள் நடைபெறும். பெண்கள் ஜெபம் புதன்கிழமை 7 8 வரைக்கும் எந்த நாளில் இந்த உபவாச நாளில் வருகிறதோ அதில் நடக்கும். வெள்ளிக்கிழமை இந்த வாரம் செல்லத்துறை ஐயா அவருடைய வீட்டில் வைத்து அந்த சிறப்பு பெண்கள் கூடுகை ஆராதனை ஜெபம் அங்கே நடைபெறும். அவர்களும் நீங்கள் ஆயத்தமாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை மாலை நேரங்களில் பாடல் கற்றுக்கொள்வதற்கான பயிற்சி கொடுக்குறோம். நேரம், வாய்ப்பு உள்ளவர்கள், விருப்பம் உள்ளவர்கள், உங்கள் பிள்ளைகள் பாடணும்னு விரும்புகிறவங்க நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கூட அந்த பாடல் பயிற்சிக்கு அனுப்பி வைக்கலாம். அது உங்கள் எல்லாருக்கும் பாடல்களை கற்றுக்கொண்டு கர்த்தரை ஆராதிப்பதற்கு ரொம்ப உதவியாக, ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்களுக்கு ஒரு நினைப்பூட்டல். நமக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் தெற்கு கள்ளிக்குளம் சபையில் வைத்து மண்டல அளவிலான ஆண்கள் முகாம் நடைபெற இருக்கிறது. அதனால ஆண்கள் எல்லாரும் அதற்கு நீங்கள் ஆயத்தப்பட உங்களை கேட்கிறோம். இன்றைக்கு வேறு எந்த ஜெபமும் கிடையாது. இந்த ஆராதனையோடு நம்ம இதை நிறைவு செய்கிறோம். இந்த 40 நாட்கள் ஜெபத்தை மாத்திரம் நீங்கள் தயவாக ஞாபகத்தில் வைத்து அதில் கலந்து கொள்ள உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். மறுபடியும் நாங்கள் சொல்கிறது நம்ம எல்லாருக்குமே அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதை நீங்கள் தவற விடாதபடிக்கு உங்களுக்கு சொல்லப்பட்ட நாட்களும் நேரமும் வரும்போது நீங்கள் அதில் பங்கு பெற்று உபவாசித்து ஜெபிக்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய பந்தி நமக்கு முன்பதாக இருக்கிறது. கர்த்தருடைய பந்தியில் நாம் பங்கு பெறுவதற்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தைகளை சில நிமிடங்கள் தியானித்து கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தப்பட போகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட எல்லாரும் அந்த கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறலாம்.
ஞான ஸ்நானம் எடுக்காதவர்கள் சீக்கிரத்தில் நீங்கள் ஞான ஸ்நானம் எடுப்பதற்கு முயற்சி பண்ணுங்க, அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களுக்கும் இந்த பாக்கியத்தை தருவாராக. இந்த காலை ஆராதனையிலே கர்த்தருடைய வசனங்களை, கர்த்தருடைய வாக்குத்தத்தமாக நாம் தியானிக்க போகிறோம். யோபு 42வது அதிகாரம், யோபுவின் சரித்திரம் 42வது அதிகாரம். அதில் ஸ்தோத்திரம் சில வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். குறிப்பாக 10வது வசனமும் அதனுடைய 12வது வசனமும். யோபு 42, 10 மற்றும் 12 ஆகிய 2 வசனங்கள் சேர்ந்து வாசிப்போம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. யோபுவின் முன்னிலைமை பின்னிலைமையை பார்க்கிலும் அதிக ஆசீர்வாதமாயிருந்தது. யோபுவுக்கு முன்னிருந்த நன்மைகள் ஆசீர்வாதங்களை விட அவனுக்கு பின்னிருந்த ஆசீர்வாதங்கள் அவனுக்கு அதிகமாக இருந்தது என்று இந்த 2 வசனங்களிலே நாம் கவனிக்கிறோம். இந்த பிரசங்கத்தை நான் இப்படி ஆரம்பிக்க விரும்புகிறேன். எல்லா நெருக்கங்களும் எல்லா போராட்டங்களும் முடிஞ்சு ஆசீர்வாதம் யோபு பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இந்த முதல் வார ஆராதனையில் இப்படி கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சொல்கிறேன். இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் இருந்த நெருக்கங்கள், போராட்டங்கள், தேவன் நம்மை நடத்தி வந்த, அவர் உருவாக்குவதற்கு பயன்படுத்தி வந்த நெருக்கமான பாதைகள் எல்லாம் முடிந்து ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க போகிறோம். அல்லேலூயா. நம்முடைய முன் நிலைமையை பார்க்கிலும் இனி உள்ள காலங்கள், இனி உள்ள நாட்கள் மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். இரட்டத்தனையான நன்மை உள்ளதாக இருக்கும். நம்முடைய பின்னிலைமை அவர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இனி நமக்கு ஆசீர்வாதம் தான். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நம்புறீங்களா? முகத்தில் கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லையே. அல்லேலூயா. இல்லை பாஸ்டர், எனக்கு இதே போதுன்ற மாதிரிக்கு இருக்கிறீங்க. அது இல்லை. நம்முடைய இதுவரை உள்ள நாட்கள் மாறப்போகிறது. இனி உள்ள நாட்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இது முதல் வாரமாக இருக்கிறபடினாலே அதை ஒரு வாக்குத்தத்த வார்த்தையாகவே நான் உங்களுக்கு கற்றுத்தருவதற்கு விரும்புகிறேன். இங்கே யோபுவை கர்த்தர் சந்தித்தார், யோபுவுக்கு கர்த்தர் நன்மை செய்தார். அப்படின்னா கடந்த 41 அதிகாரங்களில் அவன் பட்ட வேதனைகள், பாடுகள், அவன் முன்பதாக வைக்கப்பட்ட அநேக கேள்விகள், அவனை குறித்து சந்தேகப்படுகிற அளவிற்கு அவனோடு கூட இருந்த மனிதர்கள் அவனை மனஸ்தாபப்பட வைத்தார்கள். அவன் மனநோவு உள்ளவனாக மாறினா. ஒரு பெரிய நெருக்கம், பெரிய சிக்கல்களுக்கு நடுவில் இருந்த யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார், ஆசீர்வாதத்தை உண்டாக்கினார். அவனுடைய முன்னிலைமை அவனுடைய பின்னிலைமையை விழுங்கி போட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். அவன் அதை மறக்க செய்கிற அளவுக்கு, அவன் அதை மறந்து போகிற அளவுக்கு அவனுடைய 2வது போஷனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ உலக கோப்பை கால்பந்து நடந்துட்டு இருக்குது. ஸ்தோத்திரம். உலக கோப்பை கால்பந்து நடந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட நாக் அவுட் ஸ்டேஜுக்கு அந்த போட்டிகள் வந்துடுச்சு. 45க்கும் அதிகமான அணிகளோடு ஆரம்பித்த அந்த கால்பந்து போட்டி இப்போ 16 அணிகளோடு நாக் அவுட் கேம் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த கால்பந்தில் இருக்கிற ஒரு நல்ல சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போட்டி 2 ஹாஃபாக நடக்கும். ஃபஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப்னு சொல்லி. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 50 நிமிஷம், 45 + 50 இல்லாட்டி அம்பையரை பொறுத்து 1 மணி நேரம் வரைக்கும் போகும்.
நல்ல விளையாடக்கூடிய நல்ல திறமை வாய்ந்த அணிகள் இருக்கிறது. குறிப்பாக இந்த உலகக்கோப்பை கால்பந்தில் அதிகமாக கோலோச்சுகிறது ஐரோப்பிய நாடுகள் தான். மற்ற உலக நாடுகளில் இது விளையாடப்பட்டாலும் ஐரோப்பிய நாடுகள் தான் எப்பொழுதும் இதுவரைக்கும் அந்த உலகக்கோப்பையை ஜெயித்திருக்கிறது. அவங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ரொம்ப திறமை வாய்ந்தவர்கள் நம்மளை போல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உலகம் ஒன்று இருக்குது, தேவனை அறியாதவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுக்குள்ளே இருக்கிறோம், தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த சிறப்பை போல இவர்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. அவங்க எப்போதுமே கேம் விளையாடும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் அவங்க ஃப்ரீயாக விளையாடுவாங்க. ஸ்தோத்திரம். 1 மணி நேரம் கிட்டத்தட்ட அவன் ஃபஸ்ட் ஹாஃபில் அப்படி ஸ்லோவாக மெதுவாக விளையாட ஆரம்பிக்கும் போது ரொம்ப திறமை குறைந்த நாடுகள் கூட அவங்க கூட ஈஸியாக கோல் அடிச்சிருவாங்க. அப்போது அந்த கோல் அடிச்சுட்டு அந்த சின்ன டீம்லாம் ரொம்ப தைரியமாக என்ன செய்யும் இருக்கும். ஆனால் இந்த நல்ல டேலண்ட்டாக பெரிய டீம்களாக இருக்கிற இந்த நாட்டில் உள்ள பிளேயர்ஸ் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ரொம்ப பதட்டப்படவே மாட்டான். ஸ்தோத்திரம். அவன் சில டைம்லலாம் இப்போது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உலக கோப்பையில் ஃப்ரான்ஸ் கிட்டத்தட்ட 1 மணி நேர போட்டியில் 90 நிமிஷம் வரைக்கும் கோல் அடிக்கலை. ஆனால் எதிர் டீம் 3 கோல் அடிச்சிருச்சு. கடைசி 10 நிமிஷத்தில் எம்பாபே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இருக்கிறான் ஃப்ரான்ஸில். அவன் கடைசி 10 நிமிஷத்தில் 3 கோலையும் அடித்து ஈக்குவலாக மாற்றிட்டான். திரும்ப அதுக்கப்புறம் பெனால்டி ஷூட் முறையில் அவங்க எதிர் டீம் ஜெயிச்சாங்க. கவனிங்க, இந்த திறமையான டீம் என்ன செய்வான் அப்படின்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் ஃப்ரீயாக விளையாடுவான், செகண்ட் ஹாஃபில் தீவிரமாக விளையாடுவான். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் அவன் ஒருவேளை தோற்று போனாலுமே கூட அவன் உள்ளத்துக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கும், விசுவாசம் இருக்கும். என்னென்னா, எனக்கு இன்னொரு ஹாஃப் இருக்குது. அல்லேலூயா. யோபுவுக்கு இருந்த விசுவாசமும் அதுதான். ஃபஸ்ட் ஹாஃபில் அவனை எல்லாரும் வச்சு பயங்கர நெருக்கடிக்குள்ள ஆக்கினார்கள். ஆனால் அவனுக்கு உள்ளார இருந்த ஒரு விசுவாசம், எனக்குள்ள டைம் இனிதான் வரப்போகுது. அல்லேலூயா. சொல்லுங்க, நம்ம டைம் இனிதான் ஆரம்பிக்க போகிறது. அல்லேலூயா. எனக்கும் ஒரு செகண்ட் ஹாஃப் இருக்குது. இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் இதுவரை உள்ள நாட்களில் நான் சோர்ந்து போயிருக்கலாம், கவலைப்பட்டு இருக்கலாம், பலவீனம் அடைந்திருக்கலாம், நான் விரும்பினதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். இதெல்லாம் கிராஜுவலான டைம். இது இன்னும் சொல்லணும்னா சீரியஸான கேம் என்ன செய்யலை, ஸ்ட்ராங்கான டீமுக்கு ஆரம்பிக்கலை. ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் சாதாரண நிலையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறோம். நான் சொல்கிறேன், விசுவாசமாக தீர்க்க தரிசனமாக நம்முடைய பின் நிலைமை இன்னும் அதிக ஆசீர்வாதமாக மாறப்போகிறது. யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை விட அவனுக்கு கர்த்தர் அவனுடைய 2வது நிலையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, மிகப்பெரிய உயர்வை அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்து அவனை உயர்த்தினார், அவனை ஆசீர்வதித்தார். நான் இப்படி இன்னைக்கு யோபுவுக்கு ஒரு தலைப்பு வைக்கிறேன். இழந்து போன யோபு எல்லாவற்றையும் உடையவனாகிறான். அல்லேலூயா. சொல்லுங்க, இழந்து போன நம்ம ஒரு நாள் வரும், கர்த்தர் நம்மை தொடுகிற, நம்மை சந்திக்கிற நாள் வரும். அதில் நாம் உள்ளவர்களாக மாறுவோம், நிறைந்தவர்களாக மாறுவோம். நம்முடைய குறைவு, நம்முடைய சோர்வுகள், நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் மறக்கத்தக்க பொருளாதார, மறக்கத்தக்க தெய்வீக ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுவோம். நம்முடைய நிலை மாறும். சொல்லுங்க, என் நிலையை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நான் இப்படி முடித்தேன். போன வாரத்தில் யோபு 7 பக்கங்களிலிருந்து அவனுக்கு நெருக்கம் வந்துச்சு. அப்படின்னா அவன் கொஞ்சம் கூட திரும்ப முடியாத அளவுக்கு அவனை சுற்றிலும் நெருக்கடிகள் இருந்தது, சோதனை இருந்தது. ஸ்தோத்திரம். இந்த 42வது அதிகாரத்தில் இந்த 10வது வசனத்தில் நாம் வாசித்த அந்த வேத வசனம் இப்படி இருக்குது, கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா.
அந்த ஒரு வார்த்தை கர்த்தர் மாற்றினார். எனக்கும் மாற்றுவார், நானும் மாறுவேன். என்னுடைய நிலையும் ஸ்தோத்திரம் முன்னிருந்த நிலையை விட என்னுடைய பின்னிலைமை ஆசீர்வாதம் உள்ளதாக கர்த்தர் நிச்சயமாக மாற்றி அமைப்பார். நான் சொன்னேன் 4 நண்பர்கள் யோபுவை சுற்றிலும் இருந்தார்கள். யோபுவுக்கு அருகிலேயே அவனுடைய மனைவி இருந்தா. கீழே பாதாள வல்லமைகள், பிசாசினுடைய அந்த தந்திரங்கள், ஆதிக்கங்கள் யோபுவுக்கு விரோதமாக இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே அவன் சோர்ந்து போகிற அளவுக்கு தேவனோ இதை எல்லாவற்றையும் அமைதியாக கவனித்து கொண்டிருந்தார். 7 பக்க அவனுடைய போராட்டங்கள், அவனுடைய சோதனைகளுக்கு ஒரு முடிவு வந்துச்சு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் இப்படி திரும்பவும் சொல்கிறேன், நம்முடைய சோதனைகளுக்கு, நம்முடைய போராட்டங்களுக்கு முடிவு உண்டாகிற மாதமாக இந்த ஜூலை மாதத்தை கர்த்தர் நமக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நிறைய காரியங்களுக்கு ஆண்டவர் முடிவை உண்டு பண்ண போகிறார். நிறைய காரியங்களில் நல் முடிவை உங்களுடைய கண்கள் காணும்படிக்கு கர்த்தர் செய்ய போகிறார். ஸ்தோத்திரம், ஆமென். அப்படி அவர் செய்கிற போது நம்முடைய நிலை ஸ்தோத்திரம் ரெட்டிப்பாக மாறுகிறது, வித்தியாசமாக மாறுகிறது. அல்லேலூயா. நான் இதில் நிறைய காரியங்களை யோசித்துட்டு இருந்தேன். அதில் நீங்கள் கவனித்து பார்க்க உங்களை அன்பாக கேட்கிறேன். ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் இவ்வளோ பெரிய சோதனையை யோபுனுடைய வாழ்க்கையில் அனுமதித்தார் அப்படின்னு நமக்கு கேள்வி வருது. இன்னைக்கு காலையில் இந்த வேத புஸ்தகத்தை நான் யோசித்து பார்க்கும்போது ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் ஒரு யோசனையை தந்தார். நான் சிந்தித்த அதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகிறேன். நீங்கள் இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா 42 10வது வசனம் 12வது வசனத்தில் கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அவனுடைய முன்னிருந்ததெல்லாம் மாற்றிட்டு பின்னாடி உள்ள ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்ததா என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அப்படித்தானே இருக்குது. 12வது வசனத்தில் யோபுவின் முன்னாடி ஒரு நிலை இருந்தது, இப்போ ஒரு நிலையில் அவன் இருக்கிறான். இந்த நிலையில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. இல்லைன்னா அது சின்ன வித்தியாசம் சொல்கிறத விட ஒரு பெரிய மாற்றம் அவன் இந்த சூழ்நிலையில், இந்த நிலையில், இந்த நாளில் அவன் பார்க்குறான். இதுவரை ஆசீர்வாதம் இருந்துச்சு, இப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்துச்சு. அல்லேலூயா. அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கலாம்? இட் மேபி இது என்னோட அசம்ஷன், என்னுடைய மெடிடேஷன் அப்படின்னு கூட நான் சொல்கிறேன். இதுவரை 5000 ஆடு அவனுக்கு இருந்ததுன்னு வைங்களேன். இந்த 5000மோ ஒன்று அவனுடைய பெற்றோரிடத்துல வந்திருக்கலாம், தாத்தா பாட்டிகிட்ட இருந்து வந்திருக்கலாம். அதில் இவன் கொஞ்சம் வேலை பார்த்து அதை என்ன செய்திருக்கலாம், பெருக்கி வைத்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி அவனுக்கு ஸ்தோத்திரம் 3000 ஒட்டகங்கள் இருந்தது. ஸ்தோத்திரம் 500 ஏர்கள் இருந்தது, 500 கழுதைகள் இருந்துச்சு. இது எல்லாமே பரம்பரையாக அவனுக்கு வந்தது, அவனுடைய வம்சாவளியில் வந்தது, அவனுடைய பெற்றோரின் இடத்துல இருந்து வந்ததாக இருக்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்த லிஸ்ட்டில் கர்த்தர் கொடுப்பதற்கான இடமே அவனுக்கு ஒருவேளை இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்போ ஆண்டவர் விரும்புகிறார், யோபு ஏன் பிள்ளை, ஏன் மகன், நான் அவனை பிள்ளையாய் வைத்திருக்கிறேன். அவன் என்ன அனுதினமோ என்ன செய்கிறான், தேடுறான், ஆராதிக்கிறான். முதல் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், தன்னுடைய பிள்ளைகள் அறியாமல் கூட பாவம் செய்திருப்பார்கள் என்கிற அந்த நம்பிக்கை, விசுவாசம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கூட அவன் அனுதினமும் பலி செலுத்தி கொண்டே வந்தான். ஆனால் அவன் வாழ்க்கையில் கர்த்தருக்கானது ஒன்றுமே இல்லை. ஸ்தோத்திரம். ஏன்னா ஆல்ரெடி அவனுக்கு என்ன செய்யுது, இருக்குது, உண்டாயிருந்தது. அப்போ ஆண்டவர் அதிலே அவருடைய கையை வைக்க விரும்புகிறாரு, அதில் அவருடைய பங்கையும் சேர்க்க விரும்புகிறாரு. அப்படின்னா என்ன செய்யணும், அதை காலி பண்ணணும். அல்லேலூயா. இது கொஞ்சம் கடினமான ஒன்று தான். ஆனால் அவருடைய ஸ்தோத்திரம், ஞானம், அவருடைய வல்லமையுள்ள செயல்களை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா அவர் எதை கையை வச்சாலும் அது பொண்ணாக மாறிடும். அல்லேலூயா.
அது ஆசீர்வாதமாக மாறிடும். இவருக்கு ஒரு பொறாமை அல்லது இவருக்கு ஒரு பேராசை என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் ஆசீர்வாதம், ஏன் பங்குக்கு இவன் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லையே. அல்லேலூயா. இந்த ரொம்ப நெருங்கின உறவுகள் இருக்கும்போது நம்முடைய வீடுகளில் ஃபங்க்ஷன் நடக்கும், அப்படிதானா? நமக்கு ஏற்கனவே ஒரு பொருள் இருக்கும், ஆனால் அவங்க வாலண்டியராக அந்த பொருளை வாங்கணும்னு ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அல்லேலூயா. அப்படி யாரும் நம்ம குடும்பத்தில் திரும்பி பார்த்தா இருக்கிற மாதிரி தெரியல. அல்லேலூயா. உங்களுக்கு இருக்குதா? இப்போ ஒரு ஃப்ரிட்ஜே இருக்குதுன்னு வைங்களேன். ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் நம்ம ஒரு வீடு கட்டுறோம், அப்போ இது நமக்கு நெருக்கமான நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், என் குடும்பத்தில் உள்ளவங்க, அந்த ஃப்ரிட்ஜ் அவங்க பயன்படுத்த வேண்டாம், இன்னொரு லேட்டஸ்டான ஒரு ஃப்ரிட்ஜ் என்ன செய்ய போகிறேன், நான் வாங்கி கொடுக்க போகிறேன். அப்படி யாராவது கொண்டு வந்திருக்காங்களா? அவங்க ஞாபகம் இல்லையா? சரி, இனி வரும், விசுவாசிப்போம். அல்லேலூயா. இனி கொடுக்காதவனெல்லாம் கர்த்தர் கையை திருப்பி என்ன செய்ய வைக்கட்டும், கொடுக்க வைக்கட்டும். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு பல ஆண்டுகள் ஆயிருக்கலாம், கர்த்தர் இன்னைக்கு அதை ஞாபகப்படுத்தட்டும். சீக்கிரத்தில் உங்கள் வீட்டுக்கு அந்த பொருட்கள் எல்லாம் என்ன செய்யட்டும், வந்து சேரட்டும். அப்படி கொடுக்குற சிலரை நான் என் வாழ்க்கையில் பார்த்துருக்குறேன், நான் சந்திச்சிருக்கிறேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வார்த்தை, எப்பா இருக்கட்டும், ஓன்ட்ட 1000 இருந்தாலும் ஏன் பொருள், ஏன் ஆசீர்வாதம், ஏன் பங்கு கொஞ்சம் இருக்கட்டும்னு சொல்லி நிறைய பொருட்கள் இருக்கிறது. எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருட்களில் சிலதில் அதுவும் ஒன்றா இருக்கிறது. அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதே தான் ஆண்டவரும் யோபனுடைய வாழ்க்கையில் விரும்பினார். எல்லாமே அவன் உருவாக்குனதா இருக்குது, எல்லாமே அவனுடைய பெற்றோரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதா இருக்கிறது. நானும் எனக்கு உத்தமமா இருக்கிற, என்னை உண்மையாய் பின்பற்றுகிற, என்னை அனுதினமோ தேடுகிற யோபுவினுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்க போறேன். அதுக்கு என்ன செய்ய போறேன், அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் மாத்திட்டு என்னுடையதை அவனில் வைக்க போறேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் மாற்றிவிட்டு, நம்முடையதெல்லாம் நம்முடைய குடும்பங்களிலிருந்து மாற்றிவிட்டு 100% அவருடையதை நம்மிலே வைப்பாராக. அவருடைய ஆசீர்வாதங்களை, பரலோக நன்மைகளை 100% அவருடைய பிள்ளைகளாய் கர்த்தரை பின்பற்றி வருகிற, அவருக்கு உண்மையாய் ஆராதனை செய்கிற, அவரை அனுதினமும் தேடுகிற நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாசஸ்தலம், நம்முடைய வீடுகள் அவருடைய ஆசீர்வாதத்தால் நிரம்புவதாக. அல்லேலூயா. சாமுவேல் சொல்ற ஆசீர்வாதத்தை சொல்றேன். தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியார்களுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ ரிபா ஷகாலா ரபா பாபா. ஓ நமக்குள்ளே இருக்கிற, நம்முடைய வீடுகளுக்குள்ளே இருக்கிற தரித்திரம், குறைவு, ஆமென், நாம சம்பாதித்து வைத்தவைகள் அதெல்லாம் கர்த்தர் மாற்றிட்டு 100%, 100%, 10% அவருடையதை அவர் நமக்கு தரப்போறார். அல்லேலூயா. அதனால தான் கை வச்சார். சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, அவர் கை வச்சா நல்லது. இன்னொன்னையும் சேர்த்து சொல்லுங்க, அவர் யோபுவுக்கு வச்ச மாதிரி வைக்கணும், சவுலுக்கு வச்ச மாதிரி வச்சிடக்கூடாது. ஸ்தோத்திரம். லோத்துக்கு கையை வச்ச மாதிரி வச்சிடக்கூடாது. அவர் யோபுவுக்கு கை வைத்தது போல வைக்கணும். அவர் வச்சா மாறிடும். அல்லேலூயா. சில நேரங்களில் கவனிங்க, ஒரு திடீர் நெருக்கடி, திடீர் வேதனை, அது வேதனைன்னு சொல்றதை விட திடீர் இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறது. அப்படிதானே? நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்களா? நல்ல ஒரு ஃப்ளோவில் என்ன செய்யும், போய்கிட்டு இருக்கும், திடீர்னு ஒன்றை எடுத்துருவார், உருவிடுவார். செங்கலை உருவி முழு சோவரையும் தகர்க்கிறது போல இடையில எதையாவது என்ன செய்வார், உருவிடுவார். எதுக்கு அப்படின்னு சொன்னால், அது நம்மளை அழிக்கிறதுக்கு இல்லை, அது உனக்கு தேவையில்லை, அது என்னுடையது இல்லை, ஏன் கை வண்ணம் அதில் இல்லை, ஏன் கையின் ஆசீர்வாதம் இல்லை, அதனால் நான் வைக்கிறேன்னு சொல்லி அதை பிடுங்கிட்டு அவர் வைப்பார். அது நிறைவா, பலனா, ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அது நம்முடைய பொருளாதாரமாக இருக்கலாம், நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களாக இருக்கலாம், நாம் வைத்திருக்கிற எந்த ஆசீர்வாதமாக இருக்கலாம், சில பொருட்களாக இருக்கலாம். ஒன்று ரிப்பேர் ஆகும்போது, ஒன்று செயல்படாமல் போகிற போது இன்னொன்றை தருகிறார்.
இன்னொன்று நம்முடையதா இருக்காது, 100% அவர் தந்ததாக இருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ நான் இப்படி வாசிக்கிறேன், இந்த 12வது வசனத்தை, பின்னிலைமையை அவர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்த போது 14,000 ஆடுகளும் கர்த்தர் தந்ததா இருந்தது, 6,000 ஒட்டகங்களும் கர்த்தர் கொடுத்ததா இருந்தது, 1000 ஏறுகளும் கர்த்தர் கொடுத்ததா இருந்தது, 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயிருந்தது, கர்த்தர் கொடுத்ததா இருந்தது. கீழே உள்ளதையும் சேர்த்து வாசிக்கிறேன். 7 குமாரர் குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். இவர்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருந்தார்கள். இவர்கள் தேவனுடைய முழு சுதந்திரமாய் இருந்தார்கள். காரணம், இதற்கு பிறகு அவர்களுக்கு பிள்ளை பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனா கர்த்தர் இப்பொழுது கொடுத்தார். இவர்கள் பெற்றது அல்ல. என்ன சொல்லியிருப்பாங்க? இவ்வளோ நாள் 10 பிள்ளைகளும் யாரு பெற்றது? யோபு மனைவி. நான் சொல்லுவேன், நான் பெத்த பிள்ளை. அல்லேலூயா. யோபு சொல்லியிருப்பான், இவன் ஏன் பிள்ளை, ஏன் வித்து அப்படி சொல்லியிருப்பான். இப்போ அப்படி சொல்ல முடியாது. என்ன சொல்லுவான்? இந்த 10 கர்த்தர் கொடுத்தது. அவன் டயலாக் ஞாபகம் இருக்குதா? அவனை ஆரம்பிக்கும் போது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் என்ன செய்தாரு? எடுத்தார். அன்னைக்கு அந்த வசனம் பொருந்தாது. ஆனால் இன்னைக்கு அந்த வார்த்தை 100% யோபுனுடைய வாழ்க்கையில துளி அளவும் விலகாம பொருந்தி இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவ ஏன் எடுக்கிறார்? அவர் கொடுக்க போறார். இந்த ஜூலை மாதத்துல ஏன் எடுக்கிறாரு? அவர் உங்களுக்கு தரப்போறார். ஏன்னா இவ்வளோ நாள் நம்மளே என்ன செய்திருக்கிறோம்? ஓட்டி இருக்கிறோம், நம்மளே வாழ்ந்திருக்கிறோம். நம்முடைய காரியங்களே நிறையா நம்மை சுற்றிலும் நிறைந்திருந்தது. நான் இப்படி சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை உற்சாகப்படுத்துறதுக்கு, உங்களுக்கு உங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் சேமிக்கிறதற்கு சொல்கிறேன். நீங்கள் பிரயாசப்படாதீங்க, நீங்கள் வாங்காதீங்க. அவர் உங்களுக்கு தருவார். அவர் தருவார் என்றால் நம்முடையதெல்லாம் சேஃபாக இருக்கும். இப்படி சொல்றேன், முன் பின். சரியா? முன் அவனுக்கு இருந்தது அனைத்தும் எங்கேயோ அவன் பெற்றது, யாரோ தந்தது. பின் தேவன் கொடுத்த அனைத்தும் அவனுடைய கையில் இருந்தது. இதற்காகத்தான் கர்த்தர் யோபுவின் வாழ்க்கையில அவர் குறுக்கிட விரும்பினார். சொல்லுங்க, சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் குறுக்கிடுவார், இடைமறிப்பார், வழிமறிப்பார். பிள்ளையாம் அவன் சபிக்க சம்பளம் வாங்கி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க போன போது அதுவரை பேசி வந்த ஆண்டவர், அதுவரை தரிசனம் கொடுத்த ஆண்டவர் இப்பொழுது அவனை குறுக்க நின்று கோபத்துல மறிக்கிறார். அல்லேலூயா. இப்படி சொல்றேன், தடுக்கிறார். எதுக்கு அப்படின்னு சொன்னா அதுல ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நமக்கு குறுக்கே நிற்கிற போது, நம்மை தடுக்கிற போது, நம்முடைய வாழ்க்கையில வழி மறிக்கிற போது அமைதியா ஆயிரணும். அதை முண்டி போகக்கூடாது. சில ஆடு இங்கே இந்த காம்பவுண்ட்லாம் போட்டிருக்கோம், முள் ஒரு சைடில் காம்பவுண்ட், 2 சைடில் காம்பவுண்ட் போட்டாச்சு, இந்த பக்கம்லாம் முள், அந்த செடிகளை வச்சு சமாளிச்சிருக்கிறோம். நல்ல அறிவுள்ள ஆடு என்ன செய்யும்னா, அந்த காம்பவுண்ட் வரைக்கும் வந்துட்டு இதில் என்ன இருக்குது? தடுப்பு இருக்குது, அதனால் நம்ம இப்படி திரும்பிடுவோன்னு என்ன செய்யும்? போயிடும். ஆனால் சில கம்பீரமான மாடு, ஆடு இருக்குது பார்த்தீங்களா, வேலையை தாண்டிட்டு உள்ளே வந்துடும். அல்லேலூயா. இந்த பிள்ளையாம் யார் அப்படின்னா, வேலி போடுறார அப்படின்னு சொல்லி திரும்பி போன அறிவுள்ள தீர்க்கதரிசி அல்ல, அந்த வேலையை தாண்டறதுக்கு நின்ன தீர்க்கதரிசி. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடும் போது நம்ம பிடிச்சு நிற்க கூடாது. அல்லேலூயா. யோபு தான் சொல்றான், அவர் பறித்து கொண்டு செல்லுகிறார், அவரை மறிக்கத்தக்கவன் ஒருத்தனும் கிடையாது. அல்லேலூயா. சில காரியங்கள் நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நிறைய கேள்விகளுக்கு பதில ஆண்டவர் தருகிறார். உங்கள் கவலைக்கு பதில ஆண்டவர் சொல்கிறாரு. சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பிடுங்கி செல்லுகிற போது அது அவருக்குள்ள செயல், அதில் நம்ம குறுக்க நிற்கக்கூடாது. தாவீது மகன் பிழைக்கணும்னு ஜெபம் பண்ணா, வசனம் சொல்லுது, பிழைக்கணும்னு அவன் ஜெபம் பண்ணி சாப்பிடாம இருந்தானா.
சேவகர்கள் வந்து யோவாப் வந்து சொல்கிறான், உன் பிள்ளை என்ன செய்தாச்சு, முடிஞ்சது. உடனே கையை கழுவிட்டு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு எனக்கு சாப்பாடு தான்னு மாறிட்டான். சில இழப்பை குறித்து நீங்கள் யோசிக்க கூடாது, விட்டுறணும். அல்லேலூயா. நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, அந்த வேதாளத்தை சாகிற வரைக்கும் எங்கேயே தூக்கி வச்சுட்டு இருப்போம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, 1980 அவங்க இதை எனக்கு சொன்னாங்க, செஞ்சாங்க. அது எதுக்கு வேண்டாம், ஆண்டவர் தூக்கிட்டாரு. தாவீது தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டான். இப்படி சொல்கிறேன், கர்த்தர் நல்லதாகவோ தீமையாகவோ உங்கள் வாழ்க்கையில் குறுக்கீடு பண்ணுகிறார் என்றால் அந்த கர்த்தருடைய வழியை, அந்த பாதையை உறுதியாக கடைசி வரைக்கும் பிடித்து கொள்ள வேண்டும். காரணம், அதிலே நம்முடைய எதிர்காலம் இருக்கிறது. அதிலே அவர் நமக்கு நிறைவேற்ற போகிற அவருடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் அந்த வழியில தான் இருக்குது. இஸ்ரேலில் இருப்பது யாக்கோபை குறித்த தேவ சித்தம், யோசேப்பை குறித்த தேவ சித்தம் இல்லை. யாக்கோபுக்கு தூது சொல்லிக்கிட்டு ஸ்தோத்திரம் தன்னுடைய சகோதரர்களுக்கு பயிர் அவிச்சு கொண்டு போயிட்டு இருப்பது தேவனுடைய வழி இல்லை. அவனுக்கு ஆண்டவர் எகிப்தை நோக்கிய பாதையை வச்சிருந்தார். ஆனால் அவன் அதில் வரவே இல்லை. அப்பனும் விடலை, சகோதரர்களும் விடலை. அதனால் அப்பனை விட வச்சார். அல்லேலூயா. சகோதரர்களை தூக்கி கொண்டு இஸ்ரேல் தேசத்து பாதையில இருந்து எகிப்து தேசத்தின் பாதையில கொண்டு போய் போட்டார். ஏன்னா அதுல தான் அவனுடைய எதிர்காலம் இருக்கிறது. கர்த்தர் அவனை குறித்து வைத்திருக்கிற உலக மகா பெரிய திட்டம் நிறைவேறுகிறது அந்த வழியில தான் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் நமக்கு நிறைய வழிகளை திருப்புகிறார். எத்தனையோ டைரக்ஷன் எடுத்திருக்கிறேன், ஆனால் டைவர்ஷனை ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறாரு, நிறைய தந்திருக்கிறார். தென்காசிக்கு போக நினைச்சேன், இப்போ கூடங்குளத்தில் வந்து இருக்கிறேன். ஏன்னா கர்த்தர் வைத்த டைவர்ஷன், கர்த்தர் வைக்கிற டைவர்ஷன் போர்டு வந்து நம்மளை சரியான பாதையில் கொண்டு போய் நிறுத்தும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எகிப்துக்கு கொண்டு போனோம், ஆனால் இவன் போகிற மாதிரி இல்லை. சொல்லுங்க, எகிப்துக்கு இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யோசித்து பாருங்க, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி யோசித்து பாருங்க, இத்தனை எல்லாம் பாதை இருந்துச்சு. ஸ்தோத்திரம். நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது, எப்பா நான் என்ன பாதையில் இன்னும் என்ன செய்கிறேன், நிற்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். திரும்பி பார்க்கும்போது எப்போ அங்கெல்லாம் நின்ன இங்கெல்லாம் நிற்கிறேன், அதுதான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற பாதை. அல்லேலூயா. ஏன்னா அதில் தான் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதல் இருக்கிறது. அது எப்படின்னு புரிந்து கொள்ள முடியாது. யோசேப்பே சொல்கிறான், நீங்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு தீமை செய்ய நினைக்க மட்டும் செய்யலை. அவன் நினைச்சிங்கன்னு டீசெண்டாக சொல்கிறான், நீங்கள் தாண்டா எனக்கு தீமை செஞ்சீங்க. ஆனால் அந்த எகிப்திய பாதை தான் என்னை இன்றைக்கு சூரிய சந்திர நட்சத்திரங்கள் பணியும்படிக்கு செய்தது. ஸ்தோத்திரம். சர்வ சேனையும் எனக்கு முன்பதாக முழங்கால் படியிட வைக்கக்கூடிய அந்த பெரிய பாக்கியத்தை என் வாழ்க்கையில் தந்ததுன்னு அவன் சொல்கிறான். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய டைவர்ஷன். சொல்லுங்க, கர்த்தருடைய டைவர்ஷன். கர்த்தர் நம்மளை திருப்பி விடுறது சில நேரங்களில் அவருடைய நன்மைக்காக இருக்கும். அதில் விட்டு போனதை இழந்ததை தூக்கி வச்சுட்டு புலம்பிகிட்டே இருக்க வேண்டாம். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு 10 லட்சம் இழந்திருப்போமா? நேற்று உட்காந்து நம்ம பிள்ளைகள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு, எத்தனை லட்சம் இருக்குது பாருங்க கடன். ஸ்தோத்திரம். இஎம்ஐ, நகை, வட்டிக்குள்ள பணம், வட்டி பணம் இன்னும் கொஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்குது. இந்த சீட்டுக்கெல்லாம் சொன்னவங்க உற்சாகம் குறைஞ்சிடுச்சு போல். 12 பேர் கட்டுறவங்க இப்போ 6 பேரை தான் கட்டுறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரில, பாஸ்ட்டுக்கு எல்லாம் கிடைச்சிட்டு போல் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சிலர் பாக்கி இருக்குது, கொஞ்சம் தயவாக நினச்சிங்கன்னா இந்த வட்டி கட்டுற நிலைமையெல்லாம் என்ன செய்யும் யாரும் யோசித்து பார்த்தா அவ்வளோ லட்சம். நான் அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், சொல்லிட்டு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை, லட்சமாக நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்குது, நமக்கு முன்னாடி இருக்கிற நம்ம பாதையில் இருக்கிற அந்த தேவை நெருக்கம் நம்மளை அழுத்தி அதிலிருந்து தப்பி வர முடியாத அளவுக்கு நெருக்கமாக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதை விட கர்த்தருடைய கரம் எப்போதுமே பெருசு தான்.
ஹல்லேலூயா. கீபோர்டுக்கு வாங்க. கர்த்தருடைய கரம் எப்போதும் பெருசுதான், எப்போதும் பெருசுதான். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய தேவை இருந்தாலும் என் தேவை நான் என் கண்களால் பார்க்கிற போது அது ரொம்ப பெரிதாகத்தான் இருக்கிறது, தப்ப முடியாததாகத்தான் இருக்கிறது. ஆனால் அது எனக்கு மட்டும்தான். சொல்லுங்க, அது எனக்கு மட்டும்தான். கர்த்தருக்கு அப்படி அல்ல. மனுஷனால் இது கூடாதது தான், ஆனால் என் தேவனாலே எல்லாம் கூடும். டி மைனர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவைகள் 1000 என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு. ஜெபமா பாடுங்க. தேவைகள் 1000 என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு. அந்த வார்த்தை தேவை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் ஐயா, நினைப்பதை பார்க்கிலும் தருபவர் நீரல்லோ. நீங்கதாம்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. சொல்லலாமா? நீங்கதாம்பா உம்மை அன்றி வேறு. இப்ப உங்க வாழ்க்கையில எவ்வளோ சீரியஸான பிரச்சனை இருந்தாலும் அதை விட ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. இப்போ என்ன நடந்தாலும் நீங்கள் சாகிற சூழ்நிலையே உங்களுக்கு வந்திருந்தாலும் அதை மாற்றுவதற்கு அவராலே ஆகும். அது உங்களுக்கு வந்தது அல்ல, உங்களுக்கு நடந்தது அல்ல, கர்த்தர் செய்தது. கர்த்தர் எடுத்தா என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா. நானும் கேட்குறேன். நேற்று தான் நினைக்கிறேன், அந்த ஒரு பையனுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும். ஃபோன் அடித்து பார்த்துருக்கேன், செல்லு சைலண்டில் இருந்துச்சு. வீட்டுக்கே வந்துட்டான். இப்போ வந்த உடனே அப்போதான் இங்கே ஆவியில் ஜெபம்லாம் என்ன செய்திருக்கிறோம் முடிச்சுட்டு விசுவாச ஆவியோடு நிற்கிறான். அவனை பார்த்த உடனே எல்லாம் புஷ்ஷுன்னு பின்னாடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் சோர்வு வந்துடுச்சு. என்னடா இது 40 நாள் ஜெபம் வச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறோம், மறுபடியும் சோர்வு வருத, கவலை வருதுன்னு சொல்லி அப்போ தான் ஏன் போனீங்க கீபோர்டு இல்லை ஸ்தோத்திரம் ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது தான் இந்த பாட்டோட வரியை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். என் தேவையை விட அவர் பெரியவர். அது மட்டும் இல்லை, இதிலிருந்து என்னை வெளியில் கொண்டு வருவதற்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என் வேலை இல்லை, என் வேலையில் வர்ற மாத வருமானம் இல்லை, என்னை சுற்றி இருக்கிற பொருட்கள் அல்ல, நான் கழுத்தில் கையில் பேங்கில் வச்சிருக்கிற நகை இல்லை. என் முழு நம்பிக்கையும் சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, என் முழு நம்பிக்கையும் சொல்லுங்க, என்னுடைய எவ்ரிதிங் எல்லாம் நீங்க தான்ப்பா. சொல்லுங்க, நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு. உண்மையா அதை பாடுங்க. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு. இன்னொருக்க சொல்லிடுவோமா? தேவைகள் 1000 என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு. தேவைகள் 1000 என்னோடு நீருண்டு. தேவை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. தேவை காட்டிலும் உங்களை போல எங்களுக்கு உதவி செய்ய முடியாது, செய்பவர் நீரல்லோ. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மை
கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுப்பவர். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. உறவுகள் நீங்க மட்டும் எங்களை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு. கை தட்டி சொல்லிருங்க, நீங்க தான் எங்க நம்பிக்கை, நீங்க தான் எங்க நம்பிக்கைப்பா, நீங்க தான் எங்க நம்பிக்கை. நான் சொல்றேன், உங்க நம்பிக்கை நிறைவேற்றுவதற்கான வழி இந்த 7வது மாதத்துல கர்த்தர் திறக்க போற. ஹல்லேலூயா. விசுவாசமா தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த மாதத்துல நீங்கள் நம்பி இருக்கிற வழி உங்களுக்காக திறக்கப்படும். ஆமென். இவ்வளவு நாள் கர்த்தர் குறுக்கே இருந்தார், இடைமறித்தார். ஆமென். இப்பொழுது அதை நம்மிலிருந்து விலக்கி இருக்கிறார். நம்மை விட்டு போயிருக்கிறது நம்ம இழந்திருக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம கைவசம் இருந்தது, இதுவரை வைத்திருந்தது எல்லாவற்றையும் இழந்துட்டோம். ஏன் எடுத்தார்? ஏன் இழந்தோம்? அவர் தர விரும்புறார், அவர் கொடுக்க விரும்புறார். அந்த இடத்துல கர்த்தர் கொடுக்கிற ஒன்று உங்க வீட்டுக்குள்ள வரும். ஆமென். கர்த்தர் கொடுக்க போகிற ஒன்று உங்க வீட்டை தேடி வரும், உங்க வாழ்க்கையை தேடி வரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப சொல்லுங்க, இப்ப யோபு சொல்லியிருப்பான், எப்பா இதுவரை வச்சிருந்ததெல்லாம் நான் வச்சிருந்தது, எனக்கு கிடைச்சது. ஆனா இப்ப நான் வச்சிருக்கிற எல்லாம் 100% அவர் தந்தது. ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்ய போறாரு? ஆயத்தமா இருக்கணும். நீங்க வச்சிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும்? காலி ஆயிட்டே வரும், செலவழிந்த பின்பு. ஹல்லேலூயா. அப்படிதான் வாசிக்கிறோம். சாரிபாத் ஊர் விதவை அவருடைய பானையில இருந்த அந்த கலசத்துல இருந்த எண்ணெய் செலவழிந்த பின்பு, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அவர் பாத்திரத்துல வைத்திருந்த பானையில உள்ள மாவு செலவழிந்த பின்புதான் எலியா வர்றான். அப்ப அது வரைக்கும் எவ்வளவு கடினம், எவ்வளவு கல் நெஞ்சரா இயேசு இருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் காலி ஆகட்டும்னு என்ன செய்யறாரு? இல்லையா? உங்களுக்கு கூட இருக்கிறீங்களா? நம்ம பர்ஸ் காலி ஆகிற வரைக்கும் அவர் ஜிபே லோ பேலன்ஸ், நோ பேலன்ஸ்னு வர்ற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிட்டே இருப்பார். ஏன்? செலவழிந்த பின்பு அவர் கரம் வைப்பாரு, அப்பொழுது நிறைவாய் மாறும். இது எப்படி இருக்கும்? இந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? அதே அதிகாரம் இப்படி முடியுது. பஞ்சகாலம் தீரும் மட்டும் பானையில் மா குறைந்து போகவில்லை, கலசத்தில் எண்ணெய் குறையவில்லை. ஹல்லேலூயா. பஞ்சத்தை மாத்துறது, நமக்கு ஆசீர்வாதத்தை தர்றது, அதெல்லாம் அவருக்கு எளிமையான காரியம். நம்ம செய்ய வேண்டிய ஒண்ணு அவருக்காக நிக்கணும், அவரிடத்துல நிக்கணும். நான் என் பிரசங்கத்தை இப்படி முடிக்க போறேன். கர்த்தருடைய பந்திக்கு நம்ம ஆயத்தப்பட போகிறோம். எல்லா சோதனைகளும் முடிந்து அவருடையது எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில காலி பண்ணி முடிச்சிட்டு இப்ப யோபு ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிக்கிறான். இப்பொழுது கவனிங்க, புதிதாக ஸ்தோத்திரம், அவன் தேவனிலிருந்து ஆரம்பிக்கிறான். ஜோப் started with God. ஹல்லேலூயா. யோபு தேவனில் இருந்து புதுசா ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. தேவன் இருக்கிறாரா உங்க வாழ்க்கையில? எல்லா நிலையிலையும் ஆண்டவர் இருக்கிறாரா? ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம வச்சிருக்கிற இந்த உலக நன்மைகள், ஆசீர்வாதங்கள், எதை நம்ம இழந்தாலும் நமக்கு பிரச்சனையே வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஸ்தோத்திரம். ஆனா இழந்த இடத்துல, இழந்து போன இடத்துல தேவன் என்னைக்கு உட்கார ஆரம்பிக்கிறாரோ அன்னைக்கு தான் ஆசீர்வாதமும் துவங்குது. அதை மறக்காதீங்க. அதை என்ன செய்யக்கூடாது?
வாழ்க்கையில மறக்கவே கூடாது. சில எம்டினஸ் இருக்குது, சில வெற்றி இடங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. வெற்றி இடங்கள் வீடுகளுக்குள்ளே இருக்கிறது, நல்லது. அதுல கர்த்தர் வந்து ஒரு நாளிலே அமருவார். கர்த்தருடைய கரம் வந்து ஒரு நாளிலே அமரும். கர்த்தருடைய ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் ஒரு நாளிலே வந்து அமரும். யோபு இப்ப அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, ஸ்தோத்திரம். இந்த 10-12 வசனங்களுக்கு பிறகுதான் அவனுக்கு எல்லாமே என்ன செய்யுது, வருது. ஆனா அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி 42வது அதிகாரம் 41வது அதிகாரம் இதுலெல்லாம் நம்ம பார்க்கும்போது 42வது அதிகாரம் முதல் வசனம் இப்படி ஆரம்பிக்குது. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக அப்படின்னு வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். 7வது வசனம், கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இதுவரை மேல இருந்த ஆண்டவர் இப்பொழுது யோபுவோடு கூட வந்து விட்டார். ஸ்தோத்திரம். கர்த்தர் வந்த சில மணி நேரங்கள்ல, கர்த்தர் வந்ததற்கு பிறகு அவன் இழந்ததெல்லாம் பின்னாடி ஒன்னொன்னா வருது. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்ம என்ன கேட்கிறோம்? எல்லாம் எனக்கு முன்னாடி வரட்டும், நான் பிறகு யாருக்கிட்ட வரேன். அப்படி ஒரு காலமும் நடக்காது. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, மற்றதெல்லாம் நம்மை பின்தொடரும். நீங்கள் கர்த்தரை பின்தொடர்ந்தால், கர்த்தர் சமூகத்தை தேடினா, இந்த 40 நாட்களை நீங்க சின்சியரா எடுத்து குறைஞ்சபட்சம் வாரத்துல இருக்கிற 7 நாள் ஜெபத்துல ஏதாவது ஒரு நாளாவது குறைஞ்சது ஒரு நேர ஆகாரத்தையாவது விட்டுட்டு இந்த சபைக்குள்ள இருக்கிற நீங்க உபவாசித்து தேவ சமூகத்துல காத்திருந்தால் நீங்க கர்த்தரை முன்னாடி வைக்கிறீங்கன்னு அர்த்தம். கர்த்தரை முன்னாடி வச்சா என்ன நடக்கும்? யோபு 42:10 நிறைவேறும். யோபு 42:12 நிறைவேறும். நம்மை பின்தொடர்ந்து அவருடைய ஆசீர்வாதங்கள் வரும். அல்லேலூயா. நீங்க உங்க முயற்சிகளை விட்டுட்டு கர்த்தருடைய கரத்துல கொடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவாய் சிறப்பாய் அவர் ஆசீர்வதித்து தருவதற்கு அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். இப்படி முடிக்கிற யோபுவுக்கு எல்லா போராட்டங்களும் பிரச்சனைகளும் முடிஞ்சது. தேவன் ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோபு எல்லாவற்றையும் தேவனுடைய ஆமென் சமூகத்தில் இருந்தது பிறகும் இழந்து போனவன் கர்த்தர் அவனிடத்துல பேச ஆரம்பித்த பிறகு, கர்த்தர் அவனுடைய அந்த 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 நெருக்கடியான சூழ்நிலையில கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து இறங்கி வந்து யோபுவோடு அவர் பேச ஆரம்பித்த பிறகு எல்லாம் திரும்பவும் வந்துச்சு. இப்படி கேட்கிறேன், கர்த்தர் ஃபர்ஸ்ட் வந்தாரா? ஆடு மாடெல்லாம் பிள்ளைகள்லாம் ஃபர்ஸ்ட் வந்துச்சா? யாரு ஃபர்ஸ்ட்? அங்க எப்படி இருக்குது? யாரு ஃபர்ஸ்ட்? திருவிழாலாம் கொண்டாடி முடிச்சிட்டு நீ 14வது நாள்ல எங்க வரணும்? ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வரணும். ஏன்னா அதுவரை எங்களுக்கு என்ன பிஸி பாஸ்டர்? திருவிழால கொடியே எங்க கையில தான் என்ன செய்யுது, யாருது? நீ கொடி ஏத்துனா உன் கை அப்படி நிற்கும். சீனோ, நீ இன்ஸ்டால போட்டனா திருவிழாவை உன் இன்ஸ்டா அதோட நிற்கும். இயேசுவின் நாமத்தில் அது ஹேக் ஆயிரும், அந்த அக்கௌண்ட் கேன்சல் ஆகட்டும் இயேசுவின். யாரு திருவிழா ஸ்டேட்டஸ் போடுறீங்களா? திருவிழா ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு 1000 பேர் இருக்கிறான் ஊர்ல. உனக்கு என்ன திருவிழா ஸ்டேட்டஸ்? வேற யாரெல்லாம் போட்டிருக்கா? வினோத், ஸ்டீஃபனு, இந்த சைடு யாரும் இருக்கா? திருவிழா கொடி ஏறினா என்ன, இறங்கினா என்ன? நம்ம கை எப்போதும் மேல ஏறி இருக்கணும் கர்த்தருக்காக. ஹல்லேலூயா. சொல்லுங்க. அதெல்லாம் ரெண்டாவது. நீங்க போக வேண்டான்னு சொல்ல. மற்றவங்க எல்லாம் லைவா கேட்டா கோவிச்சுக்கிடுவாங்க. ஏன்னா நிறைய ஆர்சி மக்கள் நம்மள ரொம்ப விரும்புறாங்க, ஜெபத்தை விரும்புறாங்க. அவங்க கோவிச்சுக்கிடக்கூடாது. நான் அந்த அர்த்தத்துல சொல்லலை. அது நடக்கட்டும். ஆனா 7 to 8 ஜெபம் முடிச்சுட்டு அங்க போட்டோம். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை விசேஷ கூட்டம்லாம் முடிச்சுட்டு எங்க போகலாம்? ஏன்னா அதுவும் நஷ்டம் அடையக்கூடாதுல. நம்ம ஆட்கள்லாம் அங்கே கடையும் போட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு வியாபாரமும் இல்லாமல் ஆகக்கூடாது. நான் போகக்கூடாதுன்னு சொல்லலை.
ஃபர்ஸ்ட் எது? 40 நாட்கள். அல்லேலூயா. எங்க சபையில எங்க வீட்டுல என்ன நடக்குது சுனில? ஜெபம் நடக்குது. எங்க வரணும்? இங்க வரணும். டேவிட் சுரேஷ் எங்க வரணும்? 40 நாளுக்கு வரணும். அல்லேலூயா. ஒரு பிள்ளை யாரோ சொன்னது சந்தோஷமா இருந்தது. 5 மணி ஜெபத்துல நாங்க பங்கெடுக்கிறதுக்கு பாஸ்டர் அன்னைக்கு நான் 3 மணிக்கே எழும்பி சமைச்சேன். அவளுக்கு 1000 ஆசீர்வாதங்களை கத்தர் அவளுக்கும் அவ குடும்பத்துக்கும் கத்தர் கொடுப்பார். பாஸ்டர் நான் வேலைக்கு போகணும் பாஸ்டர், 7 மணிக்கு என்னால வர முடியாது. வீட்டுல ஆசீர்வாதத்தை கத்தர் குறைக்கட்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஐயோ எங்க ஊரு தூரமா இருக்கு. பொன்ராஜ் ரூபி தூரம்லாம் கிடையாது, அமெரிக்கா தான் தூரம். அல்லேலூயா. ராதாபுரம், கொத்தன்குளம், செல்லத்துறை ஐயா, அந்தோணி அம்மா வாரத்துல ஒரு நாளா கார் எடுத்துட்டு இடைநாள் ஜெபத்துக்கு வரணும். அல்லேலூயா. சேகர், நம்ம அஜித்து, மார்டினு எல்லாரும் என்ன செய்யுங்க, ஏதாவது ஒரு நாள் இடை ஜெபத்துக்கு வரணும். ஏன்னா சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் யாரு? ஃபர்ஸ்ட் கர்த்தர் வந்தார் யோபு வாழ்க்கையில. அதை தொடர்ந்து ஆடு வருது, ஒட்டகம் வருது, ஏர்மாடு வருது. 10 பிள்ளையும் கர்த்தர் ஒரே நேரத்துல கொடுத்தார். அல்லேலூயா. ஆசீர்வதித்தார். ஃபர்ஸ்ட் அவருக்கு. எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிடையாது, வேலை இருக்கட்டும். என்ன பெரிய வேலை சொல்லுங்களேன். அப்படி கலெக்டருக்கு உள்ள உத்தியோகமா இருக்குது. கலெக்டரே எங்க வருவாரு? நான் அப்படிதான் சொல்லுவேன். கலெக்டரே அங்க வந்து உட்கார்ந்து இருந்தாருன்னா, ஐயா நீர் உண்மை வேலையை விட்டுட்டு ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வாரோன்னு சொல்லுவேன். அந்த கட்ஸும் விசுவாசமும் எனக்கு இருக்குது. ஏன் நம்ம ஐயா பிரதமர் ஐயாவே அங்க சீட்ல வந்து உட்கார்ந்தாலும், ஐயா நீர் ஆபீஸை மூடிட்டு இங்க என்ன செய்யும், ஜெபத்துக்கு வந்துட்டு ஆபீஸுக்கு போறோம்னு சொல்லக்கூடிய கட்ஸும் விசுவாசமும் எனக்கு இருக்குது. எங்க அண்ணன் விஜய் வந்து சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்தாலும், ஐயா கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சு ஜெபத்துக்கு என்ன செய்யும், முதல்ல வாரம் ஐயா உங்க ஆட்சி 5 வருஷமோ அமோகமா அமையும் சொல்லி அவற்றை சொல்லக்கூடிய கட்ஸும் விசுவாசமும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஏன்னா நான் இது கட்டுக்கதைய சொல்லல, நான் அனுபவிச்சு ருசி பார்த்து கர்த்தரை முன்னிறுத்தி எனக்கு பின்னாடி நிக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் திரும்பி பார்க்கிறேன். ஆமென். இப்ப நான் ஒண்ணு விளங்கிக்கிடுறேன். கர்த்தர் எனக்கு முன்னாடி நிக்கிறதுனால, கர்த்தருடைய சமூகம் எனக்கு முன்னாடி வருகிறதுனால என்னை தொடர்ந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தருகிறார். இது எவ்வளோ நாள் போகும்? எனக்கு மட்டுமல்ல, என் நிமித்தம், அவரில் அன்பு கூர்ந்த என் நிமித்தம் எனக்கு பின்னாடி 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் இரக்கம் செய்வார். நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைக்கு வராது. நான் உடுத்தாம இருந்தது, நான் அனுபவிக்காம இருந்தது, என் பிள்ளைகள் 10 வயசுக்குள்ளே எல்லாவற்றையும் அனுபவித்து முடிப்பார்கள். காரணம், நான் கர்த்தரை முன்னிறுத்தி ஓடுறேன், கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்து ஓடுகிறேன். மோசே சொல்றான், எதுவும் எங்களுக்கு அவசியம் இல்லை, உங்க சமூகம் எங்க முன்னாடி வராவிட்டால் நீர் இந்த இடத்துல இருந்து எங்களை கொண்டு போகாதிரும். அல்லேலூயா. நாளை காலையில 5 மணி ஆன்லைன் பிரேயர்ல 40 குடும்பமும் ஜாயிண்ட் ஆகணும். நீ எங்க எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீ ஐசியூலே இருந்தாலும் பரவாயில்ல, நர்ஸிட்ட மொபைலை கொடுத்து எங்க ஜெபத்தை கனெக்ட் பண்ணுங்க. எனக்கு முதல்ல குளுக்கோஸ் கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி என் மொபைல்ல ஆன்லைன் பிரேயர் கனெக்ட் ஆகட்டும்னு வரட்டும். சின்ன பிள்ளைய ரிஜிதா, ஐஸ்வர்யா, உங்களுக்கு எல்லாம் என்ன வேலை வீட்டுல? ஒருத்திகளுக்காவது எழும்பி 5 மணி ஜெபத்துல வரணும்னு உணர்வு வேண்டாமா? ரிஜிதா கூட வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். வராதவங்களாம் ஜாயின் பண்ணணும். அல்லேலூயா. இந்த ஜெபம் யாருக்காக? நான் நல்லா இருக்கணும், அதுக்காகவா? அல்லேலூயா. இது எதுக்காக சொல்லுங்க? இது நமக்காக. அல்லேலூயா. இந்த 40 நாட்களுக்கு பிறகு நம்ம கர்த்தர் இந்த 40 நாளும் முன்னிறுத்தி ஓடும்போது நம்மளை பின்னாடி தொடர்ற அசுத்தம்லாம் விலகி ஓடிரும். ஆசீர்வாதம் நம்ம முந்தானையை பிடிச்சுக்கிட்டு தொடர ஆரம்பிச்சோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தப்படுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்ற எல்லாரும் கர்த்தருடைய பந்தில பங்கு பெறலாம். சேர்ல இருந்து அப்படி